முதல் டைப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மெயினா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. ஒரு கம்பெனியோட பர்டிகுலர் ஸ்டாக்ஸ வாங்கிடுவாங்க. அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா அதுல வர ப்ராஃபிட்னால இந்த ஸ்டாக்கோட வேல்யூவும் ஏறும். உதாரணத்துக்கு ஒரு பாப்புலரான பீஸா கம்பெனியோட ஸ்டாக்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அந்த பீஸாவை மக்கள் விரும்பி வாங்கினா மட்டும்தான் அந்த கம்பெனியோட ஷேர் ஏறும், நமக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது டைப் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது. இது ரொம்ப சேஃபர் அண்ட் லோ ரிஸ்க். ஆனா அதே நேரத்துல ஈக்விட்டி ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். மூணாவது டைப் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்னா ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம முன்னாடி பார்த்த ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுலயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதுதான் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். சில பேர்லாம் கொஞ்சம் அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட் சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரியான பீப்புள் இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லா டைப்லயுமே நம்ம லம்சமா, அதாவது ஒரு பெரிய அமௌண்ட்டையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல மந்த்லி SIP மாடல்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம்.